வந்து இது டொனேட் பண்ணதுனால கூட வந்து நம்ம பேபிஸ்க்கு இல்லாம நம்ம அடுத்த பேபிஸ் கூட நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம ஒரு தாயான மாதிரி தான். இந்த உலகத்துல குழந்தை பிறந்ததும் முதல்ல கொடுக்கக்கூடிய உணவு தாய்ப்பால் தான். இந்த தாய்ப்பாலுக்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லாததால் அமிர்தமாக பார்க்கப்படும் தாய்ப்பாலை தானமாக கொடுத்து பல பிஞ்சுகளின் உயிரை காப்பாற்றியிருக்காங்க கன்னியாகுமரியை சேர்ந்த பட்டதாரி இளம்பெண் ஒருவர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அடுத்த மேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்த முகமது ரிஃபான் என்பவரின் மனைவி முஃபினா ரிஃபான். MBA பட்டதாரியான இவருக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில 3 வயதுல ஒரு பெண் குழந்தையும் 11 மாசத்துல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. தனது குழந்தைக்கு பாலூட்டி வந்த முஃபினா ரிஃபான் தன் குழந்தையின் பசி போக எஞ்சிய தாய்ப்பாலை சேகரித்து வந்திருக்காங்க. அப்போதான் தாய்ப்பால் இல்லாமல் தவிக்கும் குழந்தைகளுக்கு தனது பாலை தானமாக கொடுக்கணும்னு எண்ணம் முஃபினாவுக்கு வந்திருக்கு. இதனால முஃபினாவே தானாக முன்வந்து அரசு மருத்துவமனையை தொடர்பு கொண்டு தாய்ப்பாலை தானமாக கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் 2 பிள்ளைகளுக்கும் தாய்ப்பால் கொடுத்துட்டு அதை மீறி இன்னும் எக்ஸஸ் ஆகிறோடைய பால் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து நான் ஸ்டோரும் பண்ணாமலே வந்து சரி நம்ம வந்து இது ஏன் டொனேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது ஃபர்ஸ்ட்ல வந்து. ஏன்னா வந்து நிறைய பேர் நான் இங்கே பார்த்துருக்கேன் வந்து நம்ம அரசுலேருந்து சரி யாருமே வந்து பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணணும்னு சொல்லி யாரும் வந்து அவ்வளோ பேச மாட்டாங்க. அதனால இங்கே வந்து நிறைய NGOs கூட வந்து நான் வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நான் வந்து எங்கேருந்து டொனேட் பண்ணலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி. ஆனா அங்கு இதுவரைக்கும் யாரும் தாய்ப்பால் தானமாக கொடுக்கறது இல்லைன்னு மருத்துவமனை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாத முஃபினா அடுத்ததா NGOக்களை தொடர்பு கொண்டு அவங்களோட வழிகாட்டுதலின் பேர்ல கடந்த ஜனவரி மாதத்துல இருந்து தாய்ப்பாலை தானமா கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் எனக்கு வரக்கூடிய எக்ஸஸ் பால் வந்து நான் வந்து அப்புறமா வந்து கவர்மெண்ட் நர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பிரஸ்ட் மில்க் டொனேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஆனால் வந்து அவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க இங்கே அப்படின்னு சொல்லி நான் கேட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ வந்து அதுக்கப்புறம் கால் பண்ணல. இருந்தாலும் நான் அப்புறமா வந்து NGOs மூலமாக போய் அங்கே காண்டாக்ட் பண்ணி அப்புறம் வந்து டைரெக்டாக வந்து ஜனவரியில இருந்து தான் நான் வந்து டொனேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜனவரிலேருந்து இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 லிட்டர் கிட்ட வந்து நான் டொனேட் பண்ணியிருப்பேன். இதுவரைக்கும் 200 லிட்டர் தாய்ப்பாலை தானமா கொடுத்த முஃபினா தாய்ப்பால் இல்லாத இளம் பிஞ்சுகளின் பசியை போக்க இளம் தாய்மார்கள் தாய்ப்பாலை தானமாக கொடுக்க முன்வர வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நான் மட்டும் பண்ணுறது வந்து தேவையாது. நம்மளோட NIC பேபிஸ்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் ஆசாரிபாளையத்தில் வந்து அது வந்து தேவையாது. அதனால இன்னும் வரக்கூடிய சின்ன பொண்ணுங்க இல்லை வந்து எங்கள் ஏஜ் மேரேஜ் அப்புறமா வந்து எல்லாரும் இன்னும் கொஞ்சம் கூட பண்ணணும். எல்லாரும் நிறைய பேர் எக்ஸஸாக இருக்கிறோடைய பால் வந்து நீங்கள் எல்லாம் டொனேட் பண்ணணும். ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு 5 ml பால் கூட வந்து அந்த ஒரு பிள்ளைக்கே வந்து ஸ்டொமக் வந்து ஃபில் பண்ணும். அதனால இன்னும் வந்து நிறைய பேர் கொஞ்சம் பண்ணணும்னு சொல்ல வரேன். தாய்ப்பால்லாம் வந்து தாய்ப்பாலுக்குள்ள வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம பேபிஸ்க்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆனால் நம்ம டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க அதிகமாக நீங்கள் மதர் ஃபீட் கொடுங்க. ஏன்னா அது வந்து மதர் ஃபீட்டில் வந்து நம்ம அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு நோயை வந்து தீர்க்கிற அளவுக்கு அதுக்குள்ளே வந்து குட் பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். நம்ம என்னதான் ஃபார்முலா மில்க்லாம் கொடுத்தா கூட நம்ம வந்து தாய்ப்பால் அது கூட மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வந்து இது டொனேட் பண்ணதுனால கூட வந்து நம்ம பேபிஸ்க்கு இல்லாமல் நம்ம அடுத்த பேபிஸ் கூட நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம ஒரு தாயான மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை விட நல்லது வந்து நம்ம வந்து ஒரு நம்ம பண்ணவே முடியாது.